காணொளியில் கழகத் தலைவர் அறிஞர் அண்ணா பிறந்த நாள். அண்ணாவின் வசந்தம் எது என்கிற தலைப்பில் 20 செப்டம்பர் 20 நாள் விடுதலையில் வீரமணி கூறியது. ஆங்கிலத்துக்கு வக்காலத்து வாங்கும் நீ இங்கிலீஷ்காரனுக்கு பொறந்தவனா என ஈவே ராமசாமியை பார்த்து கேட்பார்களாம். அதற்கு ஈவே ராமசாமி கூறுவாராம், நான் யாருக்கு பிறந்தவன் என்பது முக்கியமல்ல. நாம் யாருக்கு பிறந்தோம் என்பது நமது அம்மாவுக்குத்தான் தெரியும். உம்மையும் சேர்த்து தொடர்ந்து பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. தன் பிறப்பை கொச்சைப்படுத்தியவனை பார்த்து யாருக்கு பிறந்தவன் என்பது முக்கியமல்ல என்று சொன்ன ஈவே ராமசாமி தான் சற்று அறிவு நாணயமில்லாமல் பலரையும் யாருக்கு பிறந்தவன் என்பது முக்கியமல்ல என சொல்லிக் கொண்டே அடுத்தவனின் பிறப்புக்கு முக்கியத்துவம் தந்து கொச்சைப்படுத்தி அடுத்தவனை இழிவாக பேசினார். இதிலும் வழக்கம்போல் தென்பட்ட முட்டாள்தனமான முரண்பாடு தான். ஈவே ராமசாமி கூறியதில்லையே, மிக மிக முட்டாள்தனத்துடன் மிக மிக பொறுக்கித்தனமும் நிரம்பிய கருத்தாக ஒன்று இருக்குமானால் அது பிறரின் பிறப்பை இழிவு செய்து பேசிய இந்த பேச்சாக தான் இருக்கும். எந்தெந்த மடையன் காந்தி வாழ்க காங்கிரஸ்க்கு ஜே என்கிறானோ அவன் எல்லாம் நான் பார்ப்பானுக்கு பிறந்தேன் என்கிறதை ஒத்து கொள்கிறவன் தானே. தான் ஈனசாதி என்பதை ஏற்றுக்கொள்கிறவன்தானே. பார்ப்பானுக்கு அதுதானே மந்திரம். எவனெவன் நமக்கு பிறந்தவன் என்கிறதை பார்ப்பதற்கு. ஈவே ராமசாமி நவம்பர் 4 1973 சிந்தனையாளர் கழக சார்பில் நடந்த பிறந்த நாள் விழாவில் ஆற்றியது. சிந்தனையாளர் கழகத்தில் சிந்தனை செத்து படுமுட்டாள்தனமாக பேசியதாகவே அந்த ஈவே ராமசாமியின் பேச்சை எடுத்து கொள்ள வேண்டும். தான் யாருக்கு பிறந்தோம் என்பது பற்றி கவலைப்படாத ஈவே ராமசாமி அது பற்றி உனக்கென்ன என கேட்ட ஈவே ராமசாமி பிறரின் பிறப்பு எத்தன்மை வாய்ந்தது என புலன் விசாரணை செய்கிறாராம். ஒருவனின் கருத்திற்காக அவனின் தாயின் ஒழுக்கத்தை இழிவு செய்து பேசுவது எவ்வளவு பெரிய வன்மத்தின் வெளிப்பாடு என தெரியாவிட்டால் அவரென்ன பெரியார். அவருக்கெதற்கு பெரியார் எனும் பட்டப்பெயர். வெறும் பவுசுக்கா அந்த பெயர். காந்தி வாழ்க்கை என சொன்னவனுக்கும் அவன் தாய்க்கும் ஏதாவது சம்பந்தமுள்ளதா. பிறகேன் அவன் தாயை ஒரு பார்ப்பனரோடு இணைத்து பேசி சுய இன்பம் அடைகிறாய் அறிவே இல்லாமல். ஒரு காமுகன் தனக்கு உடன்படாத பக்கத்து வீட்டு பெண்ணையும் எதிர்த்த வீட்டுக்காரனையும் கற்பனையாக பொய்யாக இணைத்து ஊராரிடம் பத்த வைப்பான். இழிவான அந்த ஈனப்புத்திக்காரனுக்கும் ஈவே ராமசாமிக்கும் என்ன வித்தியாசமுள்ளது. உன் கருத்தை சொல்ல உனக்கு உரிமை இருப்பது போல் என் கருத்தை சொல்ல எனக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அதை உணர்கிற புத்தியில்லாமல் எந்தவித நாகரீகத்திற்கும் உட்படாமல் காட்டுமிராண்டி காலத்தவனைப் போல் தம் இரத்தத்திலேயே வன்மமும் வக்கிரமும் உள்ள ஒருவனால் தான் ஒருவனின் பிறப்பை இழிவாக பேச முடியும். ஆனால் ஈவே ராமசாமியை எவனோ வெள்ளைக்காரனுக்கு பிறந்தவன் என சொன்னதற்கு கோபம் வருகிறது. ஒருவனின் பிறப்பை கொச்சைப்படுத்தி பேசும் ஈவே ராமசாமி சூத்திரன் என சொன்னதற்கு கோபப்பட்டாராம். நீயும் உன் எதிரிகளை பார்த்து அதை தானே சொல்கிறாய். ஈவே ராமசாமியின் பேச்சுப்படி பார்த்தால் 1925 வரை ஈவே ராமசாமியையே பார்ப்பானுக்கு பிறந்தவனாக தானே கருத வேண்டும். ஈவே ராமசாமிக்கு பிறரின் பிறப்பை கொச்சைப்படுத்தி பேசுகிற பேச்சு ஒன்றும் புதிதல்ல. தம் கருத்துகளை ஏற்காத எல்லோரையும் அவ்விதம் பேசுவது ஈவே ராமசாமியின் புத்தியோடு ஒன்றிவிட்ட ஒன்று. தம் மனைவியையே வேசி என கூற வெட்கப்படாத ஈவே ராமசாமி தயங்காத ஈவே ராமசாமி பிற தாய்மார்களை மட்டும் மானத்துடனும் அறிவு நாணயத்துடனுமா பேசிவிடப்போகிறார். கட்டிய மனைவியை வேசி என்ற நபரையெல்லாம் பெரியார் என கட்டிக்கொண்டு அழுகிற திராவிட பேர்வழிகளெல்லாம் எவ்வளவு பெரிய மடையன்களாக இருப்பார்கள். முன்னாள் முதல்வர் அண்ணாதுரையையே நாகரீகம் செத்து பேசியவர் தான் ஈவே ராமசாமி. தினமணி.காமில் வந்த செய்தி இது. ஈவே ராமசாமியின் திராவிடர் கழகத்தில் இருந்து வெளியேறிய அந்நாட்களில் அண்ணாதுரை கலந்து கொள்ளும் பொது கூட்டங்களில் தொண்டர்கள் துண்டுச் சீட்டில் கேள்விகளை எழுதி அனுப்புவார்களாம். அண்ணாதுரையும் எழுதப்பட்டிருக்கும் கேள்விகளுக்கு பதிலளிப்பார்.
ஒருமுறை பெரியார் உங்களை இப்படி வேசி மகன் தரக்குறைவாக குறிப்பிட்டு வசைபாடுகிறாரே என்று துண்டுச் சீட்டில் எழுதி அண்ணாதுரைக்கு அனுப்பினார். அண்ணாதுரை தனக்கே உரித்தான நகைச்சுவை உணர்வுடன் நாங்கள் அவரை தந்தை என்கிறோம். அவரோ எங்களை வேசி மகன் என்கிறார் என்று கூறிய பதிலால் கரகோஷம் விண்ணைப் பிளந்ததாம். தினமணி ஏப்ரல் 12 2016. இந்த தமிழ் மண்ணில் பிறந்துவிட்டு ஈ.வே. ராமசாமி வாயில் விழாமல் ஒருவனும் தப்ப முடியவே முடியாது என்பதற்கு ஈ.வே. ராமசாமியின் பேச்சே அத்தாட்சி. தம் அரசியல் எதிரியை வேசி மகன் என கூறி தம் பழி உணர்ச்சியை தீர்த்து கொண்ட ஈ.வே. ராமசாமியா சூத்திரன் என சொன்னதற்கு உண்மையாகவே கொந்தளித்திருக்கப் போகிறார். ஈ.வே. ராமசாமி அரங்கேற்றிய பல நாடகங்களில் அதுவொரு நாடகமென காந்தி வாழ்க்கை என சொல்லும் தமிழர்களெல்லாம் பார்ப்பனர்களுக்கு பிறந்தவர்கள் என இழிவு செய்வதிலிருந்து அறிய முடிகிறது. எதை இழிவு என சொல்லுகிறோமோ எதை அடுத்தவன் சொன்னான் என்பதற்காக கொந்தளித்தோமோ அதையே சொல்லியா அந்த இழிவையே சொல்லியா இன்னொருவனை விமர்சிப்பது என்கிற அடிப்படை அறிவின்றி தானே தம் வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தார் ஈ.வே. ராமசாமி.